இப்போ காலையில் எல்லா கோழியும் ஓப்பன் பண்ணிட்டேன். சேவல் வந்து ஒரு கோழி தொடர்ச்சியாக துரத்திக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு கலர் கோழி. அந்த கோழி தான் இன்னைக்கு முட்டைக்கு வரப்போகுது. அதாவது இன்னைக்கு முட்டைக்கு வராது, இந்த 2 நாள் முட்டைக்கு வந்துடும். இப்போ வந்து முட்டை ஒரு பருவத்தில் இருக்குங்க. மயில் கோழி, அருமையான மயில் கோழி. அந்த முட்டைக்கு ஒரு வாரத்தில் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து என்னன்னா, மெயினாக கிளிம்பு கோழியை பொறுத்தளவுக்கு வாழை வந்து பிடிங்கி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், வால் இல்லாமல் இருக்கும். வால் அதுவே ஒரு சில கோழிகள் கொட்டிடும். கொட்டாமல் வந்து நம்ம பிடிங்கி விட்டுறோம். இல்லை பிடிங்கி விடாம விட்டோம்னா ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு குஞ்சு 2 குஞ்சா பிடிக்கும். நாட்டுக்கோழிக்கு நிறைய பிடிக்கும். அதை நான் சொல்ல வரல, கிளிம்பு கோழிக்கு நான் சொல்றேன். கிளிம்பு கோழியிலே சில கோழி, இந்த கோழி தான் நான் சொன்ன கோழி, முட்டை உடப்போகுது. இந்த கோழியோட பிஹேவியர் பார்த்தோன்னா, முட்டை உடப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் இடம் தேட ஆரம்பிக்கும். முட்டை வைக்கிறதுக்கு எங்கடா இடம் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் ஏறி படுத்துட்டு இருக்கோம். ரூம் ஓப்பன் பண்ணிட்டா ரூம்குள்ள போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த கோழி வந்து இந்த வாரத்துல என்னைக்குதான் முட்டை வச்சிருக்கோம். 2 நாள், 1 நாள், நாளைக்கே கூட முட்டை வைக்கலாம். இன்னைக்கு வரைக்கும்